வணக்கம். இது என் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புதுசாக ஒன்றும் இல்லை. அதாவது கவர்மெண்ட் வந்து 18 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க வேலை பார்த்தா அது குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற எல்லாருமே வந்து அந்த 18 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருமே வேலைக்கு போகிறதில்ல. அன்றாடம் அங்கே ரொம்ப முடியாமல் கரண்ட் பில் சிலிண்டர் வாங்க முடியாத அந்த குடும்பத்தில் இருந்து தான் வந்து அந்த மாதிரியே வேலைக்கு போகிறாங்க. அது அவங்க குடும்ப சூழ்நிலை. ஆனால் கவர்மெண்ட்டும் இலவசமாக எல்லாமே பண்ணத்தான் செய்யுது. கவர்மெண்ட்டே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேவா? கல்வியிலேருந்து எல்லாமே இலவசமாக பண்ணுறாங்க. ஆனால் இவங்க போனால் அது வந்து குழந்தை தொழிலாளரில் வருது. இது சினிமா துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கம்மியாக உள்ளவங்க தான் ஹீரோயினாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் பண்ணுறாங்க. நிறைய லவ் சீனு இல்லை அந்த மாதிரி தேவையில்லாத சீனு, டபுள் மீனிங் சீனு இதெல்லாம் எடுக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது? அதை பார்க்குற குழந்தைகளும் அதே மாதிரிக்கே பண்ணுறாங்க. அதே மாதிரிக்கே பாதிப்புகளும் ஏற்படுது. ஓகேவா? 100-200 சம்பளத்துக்கு டெய்லி வேலைக்கு போகிறவங்க 18 வயசு கீழே உள்ளவங்க வேலைக்கு போனால் அது குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் வருதுன்னா, சினிமா துறையில் இருக்கிற அந்த குழந்தைகள் அவங்க பண்ணுற இது வந்து அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா அது குழந்தை தொழிலாளர் இதில் வராதா அப்படிங்கிற டவுட்டு எனக்கு இருக்குது. அதனால் இவங்க வேலைக்கு போகிறதுனால இவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது. எதுக்கோ ஒன்றுக்கு யூஸ் ஆகுது. மருந்து மாத்திரைக்கோ எதுக்கோ ஒன்று. ஆனால் இது சினிமா துறையில் வேலை லட்சமாக சம்பாதிக்காங்க. அப்படி சம்பாதிக்க அந்த குழந்தைங்கள்னால அதை பார்த்து நிறைய பேர் கிடத்தான் செய்கிறாங்க. சினிமா துறையும் ஒரு தொழில் தான். ஓகேவா? அதில் வந்து நடிக்கிற குழந்தைகள் மூலமாக இங்கே அதை பார்க்குற குழந்தைகள் ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து தவறான வழிகளில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து குழந்தை தொழிலாளர் இதில் வராதா அப்படிங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். இது குழந்தை தொழிலாளராக இல்லையா அப்படிங்கிறத. இது என் அனுபவத்தினால நான் இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது ஒரு மாதமாக நான் திருநெல்வேலி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் எங்கள் அண்ணன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கே இருந்தேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 11 வயசு பையன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அங்கே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்போ அங்கே ஒரு டாக்டர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அந்த டாக்டரை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த டாக்டரை நான் லவ் பண்ணுறேன், என்னால் பேசாமல் இருக்க முடியல, அந்த டாக்டர் இந்த ஹீரோயின் மாதிரிக்கா இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஐசியூவிலேருந்து வெளியே வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வரவங்க பேசிக்கிட்டு இருக்கான். என்ன வார்டு மாற்றிட்டாங்க, இப்போ என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியல. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் ஜாலியான டைப்புங்க. அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு விளையாட்டாகவே சொல்கிறாங்க. அவன் அதை கேட்டுக்கிற மாட்டான். அந்த படத்தில் பார்த்தேன், இந்த படத்தில் பார்த்தேன் அப்படிங்க. அப்போ அவன் வந்து அந்த பையன் தப்பாக போனதுக்கு முதல் காரணம் என்ன? இந்த குழந்தைகள் வந்து லவ் சீனை வச்சு நடிக்க வைக்கிறது இந்த மாதிரி அதுதான். அடுத்து 2வது வந்து மொபைல் ஃபோன் மூலமாக எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எதில் காமிச்சிடுறாங்க? டிவிலேயே காமிச்சிடுறாங்க, படத்துலேயே காமிச்சிடுறாங்க. எப்படி என்னென்ன ஃபோர்ஜரி பண்ணலாம், மொபைலை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறாங்க. இதனாலேயும் குழந்தைகளுக்கு பாதிப்பு. கஷ்டப்படுற குழந்தைங்க வேலை பார்த்தா அதை நான் சரின்னு சொல்ல வரல, அதை நியாயப்படுத்தவும் இல்லை. குழந்தைகள் 18 வயசு கீழே உள்ள குழந்தைகள்லாம் எல்லா குழந்தைகளும் ஒன்று தான். கஷ்டப்படுற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் நடிக்கிற குழந்தைகள் எல்லாமே 18 வயசு கீழேனா ஒன்று தான். நம்ம அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தணும். அதை எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி தான் நான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நான் ஸ்கூல் படிக்கையில் சைக்கிளில் போகிறதே பெரிய விஷயம் ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் 7 படிக்கிறவங்க, அப்போ 8 படிக்கிறவங்களே வந்து பைக்கில் எல்லா வண்டியிலையுமே நம்ம போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்போ லவ் பண்ணி நாளைக்கு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, பையங்களும் சின்ன பையன், பெரிய ஆள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாலே நிறைய சம்பவங்கள் நடக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு டாக்டர் எரித்து இது பண்ணாங்க. அந்த மாதிரி பெரியவங்க போகையிலே வந்து இந்த மாதிரியே சம்பவங்கள் நடக்குது. சின்ன பசங்க படத்தை பார்த்து லவ் பண்ணி படத்தில் வர்ற மாதிரிக்கே வெளியே போய் சுற்றுவோம், படத்துக்கு போவோம், இல்லை வெளியே எங்கேயோ கூப்பிட்டு போவோம், போய் அங்கே எதுவும் விபரீதம் நடந்துடக்கூடாது, அந்த மாதிரியே சம்பவங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த வீடியோவே பதிவு பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரிக்கே சந்தேகங்கள் எனக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து விவாதிக்கிறேன். அதே மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என் ஃபேஸ் வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அது சும்மா இது பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் சில பல காரணங்களால் வீடியோ போட முடியலை. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். அதுபோக மூவி ரிவ்யூ அடுத்து வேறு இதெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.